எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரசம் தான் வைக்க போகிறோம். ஒரு சிலருக்கு ரசம் வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துர்லாங்க. இதுக்கு நான் 3 தக்காளி எடுத்து இதை வந்து சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க விட போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுக்கிறேன். இது ரெண்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது மிளகு, சீரகம், பூண்டு இது 3 சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக இதோட தண்டு பகுதியை தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இப்போ அதுக்குள்ளே இது வந்து தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம், அதை ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு டன் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக புளி, நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை தண்ணியை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும், அதனால் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலைகள், அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்னா வரமிளகா, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்துர்லாம். இது நல்லா தாளித்து வர டயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்ததுக்கு வந்து உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இப்போ இதோட சேர்த்துடலாம். இதில் புளிப்பும் உப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தக்காளியை வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கனால அந்த சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம தக்காளியை வேக வச்சு அந்த தக்காளியில் தான் நம்ம வந்து ரசம் வைக்கிறோம். வேக வச்ச தக்காளியை கரைச்சி அதில் மற்ற மசாலாலாம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ரசத்தில் கரெக்டாக இந்தளவுக்கு நுர பொங்கி வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். அப்படி மாற்றும்போது தான் ரசத்தோட டேஸ்ட்டு அப்படியே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் ஒரு பிளேட் போட்டு அந்த ரசத்தையும் மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.